5 மாநில தேர்தல் பரபரப்பா களம் போயிட்டு இருக்குது. சூடா இருக்குது களம். கிளைமாக்ஸை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டும் தான் இருக்குது. முதல் கட்ட வாக்குப்பதிவை சந்திக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்று கேரளா. கேரளா சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. கேரளாவை பொறுத்த மட்டும் 140 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. 71 இடங்களுக்கு மேல பிடிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். களத்துல எல்டிஎஃப், யுடிஎஃப், என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான முன்னணி இருக்கிறாங்க. எல்டிஎஃப் இடது ஜனநாயக முன்னணி மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள், யுடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள், என்டிஏ பிஜேபி தலைமையிலான முன்னணி மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு களம் இருக்குது. இதுவரைக்கும் எல்டிஎஃப், யுடிஎஃப் அப்படின்ற மாதிரி களம் இருந்தாலும் இந்த முறை இந்த தேர்தல்ல என்டிஏ பிஜேபி தலைமையிலான கூட்டணி பல இடங்கள்ல ஒரு சரியான மும்முனை போட்டியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி களம் இருக்குது. ஸோ பார்க்கலாம். இந்த வீடியோல நாம ஆக்ட்ரிஸ் மற்றும் ஐஏஎன்எஸ் அவர்களினுடைய கேரள மாநிலம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போறோம். 140 இடங்கள்ல யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது கேரளால. வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா எல்டிஎஃப் 42 43% வாக்குகளையும், யுடிஎஃப் 41 42% வாக்குகளையும், என்டிஏ 12 13% வாக்குகளை பெறுவார்கள் சொல்லியிருக்காங்க. இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது எல்டிஎஃப் 61 71 இடங்களையும், யுடிஎஃப் 58 69 இடங்களையும், என்டிஏ 2 இடங்களையும் பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு வாய்ப்பில்லை. ஸோ இவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது எல்டிஎஃப் மேக்சிமம் சீட் பிடித்தார்கள்னா அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கும். 71 இடங்கள் பிடிக்கும். யூடிஎஃப்க்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்டிஎஃப் அவர்கள் அதிகபட்சமான சீட் பிடித்தார்கள்னா அவர்களினுடைய ஆட்சி தொடரும், அல்லது கேரளால தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 பக்கமும் மிக கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ களம் எப்படி இருக்குது, முடிவுகள் என்ன மாதிரி வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேட்ரிஸ் மற்றும் ஐஏஎன்எஸ் கணிப்புப்படி பார்க்கும் பொழுது எல்டிஎஃப் அரசாங்கமே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.